வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு அவல் உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். அதே அளவுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அது கூடவே 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே நம்மளோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். இது கூட நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு, இந்த 3ஐயுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் அந்த பெருங்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு வந்து இது வந்து கெட்டி அவல், வெள்ளை அவல், இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சாதான் வந்துட்டு நமக்கு சாப்பிட்றப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் வரன்னு போயிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப வரன்னு இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். 5லேருந்து நம்ம 10 நிமிஷம் வரக்கூட ஊற வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி குறையா சேர்த்து ஊற வைக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போவே வந்துட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிடணும். அவ்வளோதான், நம்மளோட அவல் உப்புமா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து காரம் வந்து குறைய சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் வந்து கூட சேர்த்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் எவ்வளோ காரம் சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட அவல் உப்புமா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.